அனுராவி நாள் எனவும் இங்கு போராட்டம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரித்தார். அதற்கு தாய்மார் இது ஜனநாயக போராட்டம், நாம் இதை ஏன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு அந்த நபர் மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தினார். எமக்கு தீர்வு பெற்று தர வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த எமது ஜனநாயக போராட்டத்தை ஒடுக்குகின்ற சக்திகளை அடக்குவதற்காகவும் இன்றைய ஊடக சந்திப்பை மேற்கொள்கின்றோம். எனவே எமது போராட்டத்தை இல்லாதொழிப்பதற்காக எம் மீது வசைகளை பாடியும் எங்களுக்கு மீது சர்ச்சைகளை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கு பல விசமிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அவன் கேவலமாக கலைக்கின்றான், கேவலமாக நடத்துகின்றான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லையா? எனவே நான் இனி வரும் காலத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற போது தட்டி கேட்கின்ற தமிழனாக ஒவ்வொரு தமிழனும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த ஊடக வாயிலாக அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவியல், ஆனா எங்களுக்கு எங்க நீதி கிடைக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு ஒரு நாங்கள் இதுல நின்று நிதிக்காக போராடுற அம்மாக்கள் இல்லை, நாங்க ரோட்ல நின்று போராடுற அம்மாக்களும் இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்காக எங்களோட உறவுகளுக்காக நின்று நாங்கள் ரோட்டுக்கு வந்தா போல ஒவ்வொருத்த வாயாலையும் கேவலமான பேச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எமக்கு இவர் ஜனாதிபதி அனுராவி நாளோ அல்லது போலீசாரி நாளோ அல்லது புலனாய்வுத்துறை நாளோ அல்லது வேறு யாருடைய ஆளோ என்று எமக்கு தெரியாது. இங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியவருக்கு, அவரை இயக்குபவருக்கு நாம் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம், எனது பெயர் சிவானந்தன் வேதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம் 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 24ஆம் ஆண்டு அன்றைய தினம் சிறுவர் தினத்தை நடத்துகின்ற போது ஏற்பட்ட சர்ச்சைக்காக நாம் இந்த ஊடக சந்திப்பை வடக்கு கிழக்கு இணைந்த 8 மாவட்டங்களும் சேர்ந்து அதற்கான ஒரு கண்டன அறிக்கையையும் அதற்கான எமக்கு தீர்வு பெற்று தர வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த எமது ஜனநாயக போராட்டத்தை ஒடுக்குகின்ற சக்திகளை அடக்குவதற்காகவும் இன்றைய ஊடக சந்திப்பை மேற்கொள்கின்றோம். எனவே நாம் வடக்கு கிழக்கு இணைந்த 8 மாவட்டங்களும் சேர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் போராட்டங்களை தொடர்ச்சியாக எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம். எனவே எமது போராட்டத்தை இல்லாதொழிப்பதற்காக எம் மீது வசைகளை பாடியும் எங்களுக்கு மீது சர்ச்சைகளை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை இல்லாத ஒழிப்பதற்கு பல விசமிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தொடர்ச்சியாக எமக்கு அச்சுறுத்தல்களும் தடை உத்தரவுகளும் அரச புலனாய்வுகளின் பிரச்சனைகளுமாக எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த வண்ணம் இருக்கின்ற போது இப்போது தற்போது நிலவுகின்ற நிலைமைகளில் எடுத்து பார்த்தால் அன்றைய தினம் 1ஆம் தேதி சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாம் எமது உறவுகளாகிய நாம் அந்த சிறுவர்களோடு சேர்ந்து ஒரு துக்க தினமாக நாம் பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை ஆரம்பித்திருந்த போது அப்போது ஒரு நபர் அதில் இடை புகுந்து எம்மை தகாத வார்த்தைகளால் பேசி அனுராவி நாள் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த கட்சியின் பேரை உச்சரித்து தான் அனுராவி நாள் ஆட்சிகள் மாறி இருக்கின்றது. அந்த நபர் தான் இவர். அந்த நபர் இவராக இருக்கின்றார். இந்த நபரை உடனடியாக உண்மையாகவே இந்த காவல்துறை என்ன செய்தது, இலங்கை காவல்துறை என்ன செய்தது என்னென்று கேட்டால், மக்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இலங்கை காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தின் ஊடாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக. ஆனால் அன்றைய தினத்தில் ஒரு 20 நிமிடத்துக்கு மேலாக அந்த அவ்விடத்திலே இந்த சர்ச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அவர் காணாமலாக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட உறவுகள் தமக்கு நீதி தேடி போராடி கொண்டிருக்கின்ற வேளையில அந்த நபர் புகுந்து ஒரு ஜனாதிபதியின் பெயரை உச்சரித்து அப்படியான இடையூறுகளை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற போது அதுவும் அண்மையில் உள்ளது இலங்கை காவல்துறை நிலையமானது அண்மையில் உள்ளது. வேறு பிரச்சனையாக இருந்திருந்தால் அவ்விடத்தில் விரைந்து வந்து அவர்களை கைது செய்திருக்கின்றனர். ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இது யாருடைய ஆள் என்பது எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் இதில் எல்லாரும் உடந்தையாக இருக்கின்றார்களா? எமது போராட்டத்தை நசுக்குவதற்கும் எமது குரல் வலைகளை இல்லாமல் ஒழிப்பதற்கும் ஒரு மனித உரிமை செயற்பாடாளராக நாம் ஒரு நீதிக்காக போராடுகின்ற சமூகம் நாம் எமது வயிறுகளை
வளர்க்கவோ இல்லாது நாம் நிதியை திரட்டுவதற்கோ இந்த போராட்டத்தை செய்யவில்லை. எனவே இப்படியான வகைப்பாடுபவர்கள் உண்மையாக இருந்தால், உண்மையாக உங்களுக்கு நேர்மையாக எங்களிடம் வந்து நீங்கள் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு நிதி என்றதுக்காக நாங்க போராடவில்லை, அந்த நிதியை எங்களுக்கு யார் தந்து நாம் எமது குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேணும். அப்படியான வசைகளை பாடி மக்களை திசை திருப்பி இந்த போராட்டத்தை இல்லாதொழிப்பதற்கு நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றீர்கள். எனவே நாம் உங்களிடம் ஒன்றே கேட்கிறோம், இந்த உண்மையாகவே இலங்கை காவல்துறையானது இந்த நபரை கைது செய்து உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இவர் யாருடைய ஆள், யார் அனுப்பப்பட்டது, இப்படியான வசைகள் பாடுவதற்கு நாம் இங்கு போராடவில்லை. நாம் எவ்வளவு வேதனையோடும் வலிகளோடும் இந்த வீதியில நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த உலகளாவிய ரீதியில தெரியும். இந்த உறவுகளோட உண்மையாகவே இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் இன்றைக்கு நமது உறவுக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் அதை கையில் எடுத்து நீங்கள் போராடி பாருங்கள், அப்போதுதான் இது இந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். அதை விடுத்துவிட்டு வீணான கதைகளையும் வீணான ஒரு வசைபாடல்களையும் தொடர்ச்சியாக இருக்காதீர்கள். அதே போன்று அந்த வவுனியா மாவட்டத்திலே அப்போது அந்த பிரச்சனை நடக்கின்ற போது எத்தனையோ மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த மக்களால் ஒருவரால் கூட அவரை விரட்டி அடிக்க முடியாது. ஆண்கள் என்று கூட அதுல நின்றிருந்தார்கள், தமிழர்கள் என்று கூட நின்றிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு உணர்வு இல்லையா? ஒரு தாய் சகோதரத்தை இப்படி அவன் கேவலமாக கதைக்கின்றான், கேவலமாக நடத்துகின்றான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லையா? எனவே நான் இனி வரும் காலத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு அநியாயம் நடக்கின்ற போது தட்டி கேட்கின்ற தமிழனாக ஒவ்வொரு தமிழனும் வாழ வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த ஊடக வாயிலாக அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மன்னார் மாவட்டம் கலந்து காணாமல் ஆக்கப்பட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 7ஆம் தேதி சிறுவர்த்தினத்தை எல்லாரும் நாங்கள் 8 மாவட்டமும் சேர்ந்து அதை ஒரு கருப்பு தினமாக செய்து கொண்டிருந்த வேளையில் இவர் யாரென்று தெரியாது எங்களுக்கு. இவருக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை என்றும் தெரியாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் 2013க்கு பிறகு நாங்கள் இந்த போராட்டத்தை 18க்கு பிறகு நாங்களாகவே இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டு வரோம். இதுவரையிலையும் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருந்த போதிலும் ஆனால் இதே மாதிரி வார்த்தைகளை இவர் மூலமாக தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இவர் ஆரென்றதை எங்களுக்கு தெரியவன். இவர் ஆறால வந்தவர், என்னத்துக்கு வந்தவர், ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினவர். ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் துளைச்சி போட்டு, ஒவ்வொரு மனைவி மேலும் ஒவ்வொரு கணவனை துளைச்சி போட்டு நாங்கள் நின்று போராடி கொண்டு வரியோடையும் துணியலோடையும் நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். எங்களோட உறவுகள் திரும்பி வரவேணும்ன்றதுக்காக. அப்படி இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பேர்கிட்டையும் இது வரையிலையும் கையேந்தி நிற்க இல்லை. எங்களுக்கு ஒரு பருப்புத்தா உப்புத்தா புளிதாண்டு நிற்க இல்லை. நாங்கள் வகுறு கழுவுற இனமும் இல்லை. இவர் என்ன வகையில இவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு இவர் வெளியால கொண்டு வந்தாருன்றதை இந்த அரசாங்கம், இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் இப்ப கொண்டு வந்து சொல்லி இருக்கிறார். இவர் இந்த ஊடாகத்தான் நான் வந்து உங்களோட பேசிக்கொண்டு நிற்கிறேன். இந்த அரசாங்கம் உண்மையா இருந்ததுன்னு சொன்னால் இந்த இவரைய கண்டுபிடிச்சு எங்களுக்கு இவர் இவர் யார் மூலமா இங்க வந்திருக்கிறார், இவர் மூலமா வந்திருக்கார், என்னத்துக்கு வந்திருக்கார், ஏன் இப்படி ஒரு வார்த்தையை இவர் சொல்லியிருக்கார், என்ன பிரச்சனை இவருக்கும் எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு வெளியால கொண்டு வரணும். உண்மையான அரசாங்கமா இருந்தால் இதை கொண்டு வரணும். என்னன்னு சொன்னா நாங்கள் இந்த அரசாங்கத்தை நம்பாம தான் நாங்கள் இந்த 2018 இருந்து நாங்களா போராடி கொண்டு வரோம். என்னன்னு சொன்னா சர்வதேச நீதி வேணும்னு சொல்லி. ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்ப இல்லை, கொண்டு கும்பிச்சதே சிங்கள அரசாங்கம் தான். அதுக்காக இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி பிரயோசனம் இல்லையான்னு சொல்லிப்படும் இன்றைக்கு நிற்கிற அரசாங்கத்தையும் நாங்கள் நம்ப இல்லை. ஏன்னு சொன்னா எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவியல். ஆனா எங்களுக்கு நீதி கிடைக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு ஒரு நாங்கள் இதுல நின்று நிதிக்காக போராடுற அம்மாக்கள் இல்லை, நாங்க வந்து ரோட்ல நின்று போராடுற அம்மாக்களும் இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்காக எங்களோட உறவுகளுக்காக நின்று நாங்கள் ரோட்டுக்கு வந்தா போல ஒவ்வொருத்த வாயாலையும் கேவலமான பேச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஆறுன்றதை எங்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு தரணும். இந்த அரசாங்கம் அப்படி ஒரு உண்மையை செய்யுமா இருந்தா இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பலாம். இல்லாட்டிக்கு இந்த அரசாங்கமும் நம்ப போறதும் இல்லை. என்னன்னு சொன்னா நாங்கள் சர்வதேச எந்த வேலையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம், எங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி. அப்ப அப்படியா நாங்கள் நின்று போராடி கொண்டு நிற்கிற நேரத்துல இவர் ஆறு, இவர் என்னத்துக்காக வந்தவர், இவர் என்ன இவருக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை என்றதை இந்த எங்களுக்காக தான் இந்த போலீஸ் ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்குது. இந்த போலீஸ் அறிஞ்சு எங்களுக்கு சொல்ல வேணும். அதைத்தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். உங்க தலைவி நம்பிராஜா செல்வராங்க. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை திட்டமிட்டு ஒடுக்க முயற்சிக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம். 8 மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் சர்வதேசத்துடன் நீதி கோரி
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டமானது பல இன்னல்களையும் துன்பங்களையும் சுமந்த போராட்டமாக 15 வருடமாக போராடி கொண்டு வருகின்றோம். இங்கு மாறி மாறி ஆட்சிக்கு வரும் இலங்கை அரசிடம் பல வழிகளில் பல முறை நீதி கேட்டு நிற்கின்றோம். நீதி கிடைக்காத நிலையில் தான் நாம் 8 மாவட்ட உறவுகளும் சர்வதேச நீதியை தேடி 2018ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேச நீதி கோரி ஜெனிவா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு சென்று வருகின்றோம். எமது போராட்டங்களான மே 18 இனவழிப்பு நாள், சர்வதேச மனித உரிமைகள் தினம், ஸ்ரீலங்கா சுதந்திர தினம், சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம், சர்வதேச மகளிர் தினம், சர்வதேச சிறுவர் தினம், அத்துடன் மாதாந்த மாவட்ட ரீதியான கவனஈர்ப்பு போராட்டம் என அத்தினங்களில் நாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேசத்துடன் நீதி கேட்டு போராடி வருகின்றோம். 8 மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கும் தலைமைகளுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணை, புலனாய்வுத்துறை விசாரணை என பல ஏராளமான மன உளைச்சல்கள், எண்ணிலடங்காத அச்சுறுத்தல்கள், இவற்றுக்கு மத்தியிலும் நாம் எப்போதும் எமக்கான நீதிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என உறுதி எடுத்துக் கொள்கின்றோம். இதேபோல் 1/10/2024 அன்று 8 மாவட்டமும் மாவட்ட ரீதியாக சர்வதேச சிறுவர் தினம் அன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சர்வதேச நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டோம். 8 மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பட்டியலில் 1000க்கு மேற்பட்ட சிறுவர்கள், 39க்கு மேற்பட்ட கைக்குழந்தைகள் இராணுவத்தினர் சரணடைந்தனர். அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என மீண்டும் மீண்டும் கேட்டு நிற்கின்றோம். இந்த குழந்தைகளை வலிந்து காணாமல் ஆக்கிய விடயத்தில் உலகளாவிய ரீதியில் ஸ்ரீலங்கா 1ஆம் இடத்தை பெற்று நிற்கின்றது. அதேபோல் 8 மாவட்டத்திலும் சிறுவர் தினத்தை கருப்பு தினமாக அந்த மாவட்ட மக்களும் சிறுவர் குழந்தைகளும் அனுஷ்டித்தனர். வவுனியா மாவட்டத்திலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி திருமதி எஸ் ஜெனிதா அவர்களின் தலைமையில் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொண்டனர். போராட்டம் காலை 10:30 ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருந்த வேளை போராட்ட இடத்திற்கு வந்த ஒரு நபர் அனுராவி நாள் எனவும் இங்கு போராட்டம் செய்ய வேண்டாம் எனவும் எச்சரித்தார். அதற்கு தாய்மார், இது ஜனநாயக போராட்டம், நாம் இதை ஏன் நிறுத்த வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு அந்த நபர் மிக மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தினார். கூடுதலாக அவருடைய தொனியில் தெரிந்தது அவரை யாரோ எமது போராட்டத்தை குழப்புவதற்கு அனுப்பப்பட்ட ஒருவராக எமக்கு தெரிந்தது. தாய்மார் இதையெல்லாம் கதைக்க நீ யார் என்று கேட்டபோது குறித்த நபர், நான் அனுராவுடன் 1.5 வருடமாக இருக்கிறேன், அவர் இப்ப ஜனாதிபதியாக வந்துட்டார், அதனால் உங்களை போராட்டம் செய்ய விட மாட்டேன் என்று இருமாப்புடன் கூறினார். அது மட்டுமல்ல, உங்களை எல்லாம் கைது செய்ய போறேன் என்று தகாத வார்த்தைகளால் அவ்விடத்தில் பேசி எமது தாய்மாரின் மனதை மன உளைச்சலுக்குள்ளாக்கினார். ஆனால் எமக்கு இவர் ஜனாதிபதி அனுராவின் ஆளோ அல்லது போலீசாரின் ஆளோ அல்லது புலனாய்வுத்துறையின் ஆளோ அல்லது வேறு யாருடைய ஆளோ என்று எமக்கு தெரியாது. இங்கு குழப்பத்தை ஏற்படுத்தியவருக்கு, அவரை இயக்குபவருக்கு நாம் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எமது போராட்டத்தை குழப்பவது எவரானாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் உறவுகளை இவருடன் ஒப்படைத்து விட்டு அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் எம்முடன் இருந்து உறவை தேடிய 280க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்து விட்டோம். இதற்கு யாருமே பதில் சொல்ல முன்வரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம். ஆகவே எமது போராட்டம் எமக்கு சரியான சர்வதேச நீதி கிடைக்கும் வரை தொடரும் என பிரகடனப்படுத்துகின்றோம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.